ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். கனிமவளத்துறை அமைச்சர் திரு டி.கே. பிரபு அவருடைய மானிய கோரிக்கை விவாதத்தில் ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலை, காணாமல் போனவர்கள் அறிவிப்பதானே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. காணாமல் போன மலைகள்லாம் நான் சொல்கிறேன் பாருங்க அப்படின்னு ஒன்றா சொல்கிறார். ஒரு லிஸ்ட் எடுத்து பாருங்க, இந்த மலையை காணோம், அந்த மலையை காணோம். 1998 சொல்கிறாரு நிறையா. அப்புறம் 2021 to 26 திமுக ஆட்சியில் நிறைய மலைகள் காணாமல் போனதுன்னு லிஸ்ட் எடுத்து அவர் எக்கச்சக்க பட்டியலை சொல்லியிருக்காரு. இது உண்மையா? இவர் சொல்லக்கூடிய தகவல்கள், இந்த லிஸ்ட்டில் இருக்கிற மலைகள்லாம் உண்மையிலே காணாமல் போச்சா? என்ன நடந்திருக்கு சார்? சட்டசபையில் பிரபு அறிவித்த மலைகள் காணாமல் போனது அத்தனையும் அதே சட்டசபையில் உள்ள பல அமைச்சர்களுக்கு சொந்தமானது. நீங்கள் இந்த குவாரி அதிபர்கள் அத்தனை பேரும் அமைச்சர்கள் தான், அமைச்சருடைய பினாமி தான். உதாரணத்துக்கு 2 ஏக்கராவில் ஆரம்பித்த ஒரு குவாரி இன்றைக்கி அது 300 ஏக்கராவில் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. 2 ஏக்கராவில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு குவாரி இப்போ அது 300 ஏக்கராவில் இருக்கு. இன்றைக்கே நீங்கள் ஆள் அனுப்பி போய் கூட பார்த்துக்கலாம். எங்கேன்னா இலுப்பூரில் கரடிக்காடு, எங்கள் புதுக்கோட்டை மாவட்டம், ராசி ப்ளூ மெட்டல். யாருது? இந்த ராசி ப்ளூ மெட்டல் 300 ஏக்கராவில் இன்னைக்கு பறந்து விரிந்து கிடக்கு. அமைச்சர் விஜயபாஸ்கருடைய குவாரி. ஓகே. ராசிங்கிறது யாருன்னா, ரா அவங்க அப்பா பேர் சின்னத்தம்பி, ராசி ப்ளூ மெட்டல். விஜயபாஸ்கருடைய அப்பா பேர் ரா சின்னத்தம்பி. அந்த பேரில் ராசி ப்ளூ மெட்டல்னு திருச்சி பக்கத்தில் இருக்கிற புதுக்கோட்டை, திண்டுக்கல், ஒரு 4 மாவட்டத்துக்கு காலிஞ்சி ஜல்லி, அரைஞ்சி ஜல்லி, முக்காலிஞ்சி ஜல்லி, உறிஞ்சி ஜல்லி, எம்சாண்டு, பீசாண்டு, ஸ்லட்ஜு, சிப்ஸ் எல்லாமே இந்த விஜயபாஸ்கருக்கு சொந்தமான குவாரி தான். இதை யாரு தடுக்க முடியும்? கலெக்டர் தடுக்க முடியுமா? எஸ்பி தடுக்க முடியுமா? இல்லை தாசில்தார் போய் தடுக்க முடியுமா? நீ ஒன்றும் வேண்டாம். நீங்கள் உண்மையாகவே இந்த குவாரி எத்தனை ஏக்கராவில் இருக்குன்னு இன்னைக்கு ஒரு ஆள் அனுப்பி பாட்டுவாங்க. தொடங்கப்பட்ட போது ஒரு குறிப்பிட்ட அளவு ஏக்கர் தான், 2 ஏக்கர் அப்படியே விரிவுபடுத்திட்டாங்க. 300 ஏக்கராவில் குவாரி இருக்கு. 300 ஏக்கர்னா அப்படியே விரிவுபடுத்தி. ஆமா ஆமா ஆமா. பக்கத்துல வேற சில ஆட்கள் தனியாருடைய இடங்கள் இருக்கும். விலை கொடுத்து வாங்கியிருப்பாங்க. அமைச்சர் தானே, அடுத்த கொடுத்தா கொடுத்துட்டு போறான். அப்போ அதிகார துஷ்பிரயோகம். இப்போ ஏன் இவ்வளவு அவசரப்பட்டு அவர் தாவேக்கால போனார்னா, 900 கோடி ரூபா நீதிமன்றம் அபராதம் போட்டிருக்கு. இல்லை குவாரி மூடணும். இப்போ இந்த குவாரியில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே தங்கம் தான் வெட்டி எடுக்கிறாங்க சார். இதில் ப்ளூ மெட்டல் கிடையாது. அதாவது கோயம்புத்தூரில் குவாரி அதிபர் யாருன்னா வேலுமணி. ஒரே ஒரு குவாரியில் நான் இன்னைக்கு அங்கே வேலை செய்கிற ஒருத்தர் விசாரித்தேன். ஒரு இதே மாதிரி காலிஞ்சி ஜல்லி, அரைஞ்சி ஜல்லி, முக்காலிஞ்சி ஜல்லி, ஒரிஞ்சி ஜல்லி, சிப்ஸு, பொடி, எம்சாண்டு, பீசாண்டு எல்லாம் ஒரு லாரி, ஒரு யூனிட் வந்து 5000 ரூபா, குறைஞ்சது 8, 9, 10 யூனிட் வரைக்கும் பிடிக்கும். அப்போ 50000 ரூபா ஒரு லாரி. ஒரு லாரி உள்ளே போயிட்டு வெளியே வரக்கு 10 நிமிஷம் தான் ஆகும், 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது. எல்லாம் மிஷின் தானே. நீங்கள் அந்த காரன்பேட்டை குவாரியும் போய் கண்டிப்பாக அனுமதி கொடுத்தால் போய் பார்க்கலாம். அரசு, நீங்கள் அவர்கள் தான் அரசே நடத்துகிறாங்க. ஜப்பான்ல இருந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி அங்கே உள்ள இருக்கு. மிஷின் எக்யூப்மெண்ட் அது முதல்ல உடைஞ்சு எடுக்கிறதுக்கு. ஆமாம். அதாவது முதல்லாம் கடப்பாறை வச்சு உடைச்சு உள்ள போய் ஜெலட்டின் வச்சு வெடிச்சு அதெல்லாம் கிடையாது. மிஷினை மாட்டினா அது பூரா பொடி பொடியாக வந்துடும். அப்போ சார், நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவன். கிருஷ்ணகிரிக்கு போகிறேன். கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் ஊருக்கு போயிட்டு ஒரு வேலையாக கிருஷ்ணகிரி போகிறேன். கேக்கு மாதிரி பாறையை வெட்டியிருக்காங்க சார், அழகா பளிச்சுன்னு. இன்னும் கொஞ்சம் கிட்ட போனோம்னா முகம் தெரியும் போல. அந்த அளவுக்கு எப்படி வெட்டுறாங்கன்னா, முன்னாடி எல்லாம் கடப்பாரியோ வேறு சில விஷயங்களையோ மண்வெட்டிகளோ பயன்படுத்தி தான் அதை வந்து வெட்டி எடுப்பாங்க. பிளேடு அறுத்து அப்படியே தூக்கிட்டு போயிடுறாங்க போல. நீங்கள் பிஆர்பி
பழனிசாமி ஆமா. 1.5 லட்சம் கோடி மலையை விட்டு எடுத்துட்டு போயிருக்காரு நம்ம சகாய ஐஏஎஸ். சுடுகாட்டிலே கட்டில் போட்டு படுத்து கிடந்தார். ஆமா. ஏன் இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல அந்த வழக்கு? அவர் வந்து அதிமுக. ஜெயலலிதா ஏன் இவ்வளவு வன்மம் காமிச்சு தெரியுமா? நடராஜனை சிஎம் ஆக்குவதற்கு பிஆர்பி முயற்சி செய்கிறார் என்பதுதான் குற்றச்சாட்டு. ஓகே. அப்போ இந்த குவாரி தொழில முதலமைச்சரையே மாற்ற முடிகிறது. இந்த குவாரி தொழில அப்போ மலையை நீங்க மூர்த்தி மதுரையில் ஒரு 10 குவாரி வச்சிருக்காரு. உதயகுமார் ஒரு 10 குவாரி வச்சிருக்காரு. அதே போல பிஆர்பி அந்த மலை ஊரை சொந்தமான மலை எங்க மதுரையில். அப்போ இவர்களை தாண்டி யாராவது உள்ள அதிகாரம் பண்ண முடியுமா? அவங்க தான் பெரிய ஆட்களே அங்க. அதே போல கோயம்புத்தூர்ல வேலுமணியை மீறி யாரும் குவாரி தொழில் வர முடியாது. அதே போல ஐபிஐ மீறி திண்டுக்கல்ல யாரும் வர முடியாது. ஐபிஎல்னா ஓபிஎஸ் வந்துருவார். ஐபிஎல்னா ஓபிஎஸ் வந்துருவாரு. அதே போல விஜயபாஸ்கர் புதுக்கோட்டையில் 300 ஏக்கர் அவ்வளோ குவாரி. அதே போல கரூர் டிரான்ஸ்போர்ட் விஜயபாஸ்கர் குவாரி ஓனரு. வேலு திருவண்ணாமலை முழுக்க அவருக்கு சொந்தமானதான். நீங்கள் இப்போ எனக்கு ஒரு அதிர்ச்சியாக சொன்னாங்க, அந்த அருணாச்சலேஸ்வரர் கோயில் இருக்குல்ல, அதை சுற்றி குவாரியா. ஏன்னா அந்த குவாரி கல் உயர்தரமான வகை கல்லாம். கொஞ்ச நாள் அருணாச்சலேஸ்வரர் கீழே இறங்கிடுவார். மலையை குடைஞ்சு ஏண்டா என்ன குடையிறீங்க? அருணாச்சலேஸ்வரர் எங்கே இறங்கிடுவார்? சுற்றி இருக்கு. அதே போல விழுப்புரத்தில் ஒன்று சண்முகம் நடத்துவார், இல்லை பொன்முடி நடத்துவார். நீங்க பொன்முடி வந்து 2011 ஆட்சியில் அதிமுக சிம்ம சொப்பனமா இருக்காரு. சண்முகத்தை அனுப்பி ஜெயலலிதா பொன்முடியை லாக் பண்ண சொல்லுது. அவரோட பாண்டர் சென்டர் யாரு? சண்முகத்துக்கு பதவி போனதே இந்த குவாரி தொழில தான். சண்முகம் இன்னைக்கு ஏறக்குறைய அந்த கள்ளக்குறிச்சி சுற்றி இருக்கிற மலைகளில் அவருக்கு ஒரு 30 குவாரி இருக்கு. அது அவசரமாக அவர் போய் தாவைக்கால சேர வேண்டிய அவசியம் அதுதான் அவருக்கு வந்தது. சேரல நீங்க உடனே போறாருல, எம்பி பதவி ரிசைன் பண்ணிட்டு போறாருல, இதுதான் காரணம். இப்ப அதே போல திருநெல்வேலியில ஆவுடையப்ப அப்பா அணிதான் அப்பாவு. நீங்க மனோஜ் சங்கரா சொல்றாரு, நான்லாம் ஒன்றும் குறையவே இல்லைங்க, அப்பாவை குறைஞ்சது பல மலையை காணுங்க. அப்பாவு தான் சபாநாயகராக இருந்து அப்பா மகன் 2 பேரும் தான் கேரளாவுக்கு அந்த விழிஞ்சம் துறைமுகத்துக்கு தேவையான 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு முக்கு எல்லாம் எங்கிருந்து போகுது? இங்க இருந்தா போகுது. கலெக்டர் அதாவது ஏடி மைன்ஸ் 2 கோடி ரூபா கொடுத்து லஞ்சம் கொடுத்து அந்த சீட்டுக்கு வர்றாரு. ஏடி மைன்ஸ். அப்ப கலெக்டருக்கு கேட்காமே 5 கோடி, எஸ்பிக்கு கேட்காமே 2 கோடி, முதலமைச்சர் அலுவலகமே இதை மானிட்டர் பண்ணுது. வேற எங்கெங்கே போய் நீங்க பேசுவீங்க? இது வரைக்கும் கடந்த ஆட்சிகள் ஆமா 260 பேர் லாரி ஏற்றி கொண்டு இருக்காங்க. லாரி ஏற்றி நம்ம தூத்துக்குடி விஓ உட்பட. அப்போ முதலமைச்சர் அலுவலகமே ஆசி பெற்று இந்த குவாரி தொழில் நடத்துகிற பொழுது எப்படி யார் நடவடிக்கை எடுக்க முடியும்? அதே போல் நீங்கள் பெரிய கொடுமை என்னென்னா, இந்த காஞ்சிபுரம் இருக்குல்ல, அதுக்கு பேர் ஏரி மாவட்டம். ஆமாம், அதுக்கு ஏரி மாவட்டம். ஒரு கார்பரேட் ஃபேக்ட்ரி உருவாகும் போது 5 ஏரி காணாம போயிருக்கு. ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கும் போது 5 ஏரி. ஏன்னா அதாவது தரமட்டத்திலிருந்து 3 அடி உயர்த்தலாம் போதும், 10 அடி உயர்த்தலாம். ஏன்? வெள்ளங்களில் வந்து அந்த பொருள் பழுதடைஞ்சு போயிடும்னு அவன் சேஃப்டி ஜோன். எத்தனை அடி உயர்த்தலாம்? 10 அடி. அதாவது அந்த ஒரு 50 ஏக்கரா ஃபேக்ட்ரினா 50 ஏக்கரா முதல்ல இந்த காஞ்சிபுரம் ஏரியை பூரா மண் எடுத்து 10 அடி உயரமாக்கிறோம். நாளைக்கு எப்படி மண்ணா 3 லோயர். ஒன்று நைஸ் மண், அதுக்கு மேலே கட்டி மண், அதுக்கு மேலே ஹில்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வராங்கல்ல, எங்கெங்க மழை இருக்கோ அதை உடச்சி எடுத்துட்டு வராங்கல்ல, அது நல்லா ஸ்ட்ராங்கா பிடிப்பு இருக்கும். எப்படி ரயில்வே தண்டவாளத்துக்கு ஜல்லியை போடுறான் அதே போல. அப்போ இதெல்லாம் ஒரு ஃபேக்டரி ஆரம்பிச்சு 5 ஏரி காண போயிருக்கு. 5 ஏரி. காஞ்சிபுரமே ஏரி மாவட்டம். ஏரி நம்பித்தான் விவசாயம். அப்போ இதெல்லாம் முதலமைச்சர் அலுவலகமே மானிட்டர் பண்ணுது. பொன்முடிய பூந்துறை கிராமம் வானூர் வட்டம் நானே போய் எடுத்துட்டு வந்து வேலுமணி கொடுத்தேன் 2011. அவருக்கு நீங்க கொடுத்தீங்க? அதாவது நல்ல கேள்வி. என்ன நடந்ததுன்னா, இப்படி ஒரு கொள்ளை போயிருக்கு,
இப்படி ஒரு கொள்ளை போயிருக்கு, இதை கொஞ்சம் நடவடிக்கை எடுங்கன்னு வேலுமணிக்கு நான் தான் கொடுத்தேன் இந்த டாக்குமெண்ட்டை. 2011 ஆட்சி வந்த புதுசு. ஒரு நடவடிக்கை எடுக்கல. பிஆர்பியை ஜெயலலிதாவை நடவடிக்கை எடுக்க சொல்லுது, சசிகலா போக மாட்டாங்குது. இவர் ஜெயலலிதா சொன்னபடி கேட்டு போய் பதவியாக போச்சு. அது அந்த கடுப்புல தான் சசிகலாவை ஒழிச்சு எடப்பாடி முன்னுக்கு தள்ளி விட்டதை வேலுமணி தான். எல்லாம் குவாரி தொழில் தான், மணல் தொழில் தான். இப்படி அதே போல் நம்ம சென்னையில் திரிசூலம் இருக்குல்ல, பெரிய குவாரி, அங்கே பூரா நம்ம கிருஷ்ணசாமி உபயம். எந்த கிருஷ்ணசாமி? யார் சார்? புதிய தமிழகம். அங்கே இப்போ எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டனலே கட்டலாம், வெடிச்சு. அதாவது 20 ஆண்டு காலமாக திரிசூலம் மலை, திருநீர் மலை அடித்து இப்போ அங்கே வந்து ஒரு செயற்கை ஏரியே உருவாயிடுச்சு. போய் பார்த்துருக்கீங்களா? அப்போ இந்த குவாரி நடத்துறதுக்கு என்ன தேவை? அரசியல் தேவை, அதிகாரம் தேவை. சோ இந்த மலைகள் காணாம போனதுக்கு அரசியல்வாதி தான் காரணம். வேற சபைக்குள்ளார அமைச்சர் பேசும்போது எல்லாம் உள்ள இருக்கிறவங்க தான். தங்கமணி மைன்ஸ் மினிஸ்டர், தங்கமணி, எம்சி சம்பத், செங்கோட்டையன், ஓபிஎஸ், பொன்முடி 3 தடவை இருந்திருக்காரு. அப்பா அமைச்சர், மைன்ஸ் மினிஸ்டர், மக மைன்ஸ் கான்ட்ராக்டர். அது நீங்கள் 2,50,000 லாரி சவுடு மண் எங்க பூந்துறை கிராமத்தில் எத்தனை மாவட்டம் தள்ளி வந்து வித்தாங்க? அது வந்து விழுப்புரம் மாவட்டம், திண்டிவனம், செங்கல்பட்டு, சென்னை, எங்க எல்லாம் அந்த காஞ்சிபுரம் மாவட்டம் 5 ஆகி போச்சு. இந்த ஃபேக்டரி கட்டுறான்ல, அங்கே பூரா எங்கேருந்து வருது? அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு என்எல்சியே உருவாயிருக்கு. நான் தான் பார்த்தேன். ஒரு லாரி மேலே வரைக்கும் 1/2 மணி நேரம் ஆகும். இன்ஜினெல்லாம் பிரிஞ்சுட்டு உடஞ்சி போயிடும் மேலே வரும். அப்படின்னா 1/2 மணி நேரம் ஒரு லாரியோ பஸ்ஸோ ஓடணும். எவ்வளோ கிலோமீட்டர் ஓடும்? 30 கிலோமீட்டர் ஓடிடும். ஒரு மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர் மினிமம் ஓடும். அப்போ எவ்வளோ ஒரு பள்ளம் அது. லாரியை பார்த்தீங்கன்னா மூட்டை பூச்சி மாதிரி இருக்கும் மேலேருந்து பார்த்தா. 2,50,000 லோடு விற்றதா அந்த தாசில்தார் கணக்கு கொடுத்து பொன்முடி மீதும் பொன்முடி மனைவி மீதும் 12 வருஷம் ஜெயிலில் இருக்கணும்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் எங்க ஹைகோர்ட்ல. அப்போ 200 கோடியை அடிச்சு வெளியே வந்துட்டார். 200 கோடி இல்ல சார், அவ்வளோ டெப்த் எடுக்கிறாங்கன்னா இது சுத்தி முத்தி இருக்கிற பல நிலங்களுக்கும் இது பாதிப்பு தானே சார்? விளையாது சார், நிலமே விளையாது. அதாவது மண் இயற்கையாகவே மண்ணில் உள்ள நீர் எதுக்கு சொந்தமானதுன்னா மரம், செடி, கொடிகளுக்கு சொந்தமானது. இயற்கைக்கு சொந்தமானது. ஏரி, குளம், குட்டையில் இருக்கிறதா விவசாயத்துகளுக்கும் கால்நடைகளுக்கும் பறவைகளுக்கும் சொந்தமானது. நிலத்தடி நீர் யாருக்கு சொந்தமானது? செடி கொடிகளுக்கு தான் சொந்தமானது. மரம், செடி கொடிகளுக்கு தான். இவனுங்க 500 மீட்டரு இதை வச்சு வெடிச்சு ஜெலட்டின் வச்சு உடைச்சி எடுத்தா அது எப்படி நிலத்தடி நீர் தங்கும்? இப்படி ஆக மொத்தம் இதுக்கு வேற யாரும் குற்றவாளிகள் அல்ல. யார் குற்றவாளி? அத்தனை அந்தந்த மாவட்டத்தில் அதிமுக அமைச்சர், திமுக அமைச்சர். அதாவது ராணிப்பேட்டை, முசிறி, உங்க ஏரியா, அனந்தலை, இடைக்குப்பம், அமைச்சர் சொன்ன, அதாவது 15 கிராசர் ஓடிட்டே இருக்கான். 15 மலை மேல கொண்டு இந்த கிராசரை வச்சா எல்லாம் பொடி பொடியா வந்துடுது. மழை என்ன ஆயிருது? பொடி பொடியா வந்துடுது. 15 கிராசர்னா நீ கணக்கு போடுங்க. இரவு பகலாக ஓடுதுன்னு அங்கே இருக்கிற ஆட்கள் சொல்கிறாங்க. அதே போல் ஆற்காடு, வேலூர், பஞ்சபாண்டவர் மலை 10 கிரசர் ஓடிட்டு இருக்கு. 10 கிரசர் பஞ்சபாண்டவர் மலை. பஞ்சபாண்டவராது கஞ்சபாண்டவராது. நீங்கள் எங்கே அருணாச்சலீஸ்வரர் மலையை சுற்றி கிரசர் ஓடுது. இன்னும் ஒரு 10 வருஷம் மலையே கிரசர் ஓடிட்டு இருக்கு. திருவண்ணாமலை பேரு திருவண்ணாமலை மலை. இப்போ கிரஷர் ஓடி மேல அருணாச்சலேஸ்வரர், டேய் என்னை உடைச்சி எடுத்துடாதீங்கடா, வேலு உடைச்சிடாத, வேலு இதை காப்பாத்து, வேலு துரைமுருகா உடைச்சிடாதப்பா, கொஞ்சம் நிறுத்துப்பா, நான் எட்டி கொஞ்சம் ஓடிடுறேன். இப்ப எடுக்க முடியாது அவங்க. இல்ல முதல்ல கதையை சொல்றேன். இது 10 தலைமுறைக்கு போகுது. ஆனா உண்மையில அருணாச்சலேஸ்வரர் மலையில இருந்துகிட்டு இவ்வளவு சின்னதா தான் தெரியும்.
சுத்தி இருக்கிற மலையெல்லாம் ஆமா. எடுத்துட்டாங்க. துரைமுருகன் வேலும் ஆ. எல்லா மலையும் உடைச்சு. ஏன்னா இப்போ நீங்க கட்டணம் கட்டுறவன் மேஸ்திரி என்ன கேட்குறான்னா, எங்க ஜல்லி நல்ல மலையில திருவண்ணாமலையில எடுத்துட்டு வாங்க, குவாலிட்டியா இருக்கு, வீடு கட்டினா ஒரு 50 வருஷம் 100 வருஷம் தாங்கும். ஏண்டா என் மலையை உடைச்சு அண்டா எடுக்கிறீங்க டேய். அங்க தீப ஏத்த போற வழியெல்லாம் குவாரி ஆகி போயிடுச்சு. தீபம் ஏத்த போற வழி. ஆமா, நல்ல வேளை தீபம் ஏத்துறதுனால அந்த மலையை விட்டுருக்காங்க. வீரப்பன் இருக்கிற போது எப்படி காடு காப்பாற்றப்பட்டது, ஆமா. அதே போல திருவண்ணாமலை சுற்றி குவாரி ஓடுது. நல்ல எம்சாண்டு யூசாண்டு காலு இந்த குவாலிட்டியான ஐட்டத்தை கொடுங்க சார். எங்க யாரு கேட்குறா? கர்நாடகாவில் கேட்குறான். அப்போ அதே போல குடியாத்தத்தில் பாக்கம் 18 கிறிஸ்டல் ஓடுது. உங்க ஊர் தானே பாக்கம்? அதெல்லாம் இந்த மாவட்டம். அப்போ அதே போல ஊர் கிருஷ்ணகிரி. திருத்தணிக்கு 15 கிலோமீட்டர் தள்ளி கேட்டி கண்டிகைன்னு இருக்கான். கேட்டி கண்டிகை 7 கிரசர் ஓடிட்டு இருக்கான். 24 மணி நேரம் ஓடுது. லாரி வர போக லாரி. அப்போ அதே போல கன்னியாகுமரியில தோட்டிக்கோடு குலசேகரன், அதாவது சந்திரா கோப்பு, அங்க 20 கிரசர் ஓடிட்டு இருக்கு. அதே போல நெல்லையில அப்பாவு காவல் கிணறு, உவரி, ஆற்றங்கரை, பள்ளிவாசல் எல்லாம் மலையை உடைச்சு கேரளா பக்கம் போயிட்டு இருக்கான். டிராரஸ் லாரியா போதும். எது அப்பாவு இதெல்லாம் அப்பாவு விட்டா பள்ளிக்கூடத்து வாத்தியார் நல்ல கிளாஸ் எடுக்கிறாரு. ஏன்னா மழை எங்க இருக்கு அங்க போற நிறுத்திடு, டாரஸை நிறுத்திடு, எல்லாம் எங்க போகுது? கேரளாவுக்கு. இப்படி சபாநாயகர் மண்ணு ஜல்லி கடத்துறாரு, மலையை உடைக்கிறாரு. அப்ப யாரு எந்த மலையை எப்படி காப்பாற்ற முடியும்? இதை யாரு தடுத்து நிறுத்துறது? மழைய இப்போ இவர் சொன்ன கணக்கை விட பல மலைகளை காணோம். இவர் சொன்னதே சும்மா கம்மி, ரொம்ப கம்மி. அதாவது இந்த மழை தொடர்ந்து மழை பெஞ்சா இந்த கிரஷரு ஒரு 4 நாளைக்கு நிக்குமா. மற்ற நாட்கள்ல வருஷம் 365 நாளும் கிரஷர் ஓடிட்டே இருக்கு. மழை பெஞ்சா ரெஸ்ட் இல்லனா அடி NLC தான். ஆமா ஆமா. இதுல என்னன்னா இல்ல சார், நான் ஒரு மாவட்டமா சொல்றேன் பாருங்க. அவரு அமைச்சர் சொன்னது சார், பெரம்பலூர் பிரம்மரிஷி மலை, கோனேரிப்பாளையம் மலை, செங்குணம் மலை, இது 3மே பெரம்பலூர் சார். யாரு இலாக்கா இது? யார் பாத்துக்கிறாங்க இதெல்லாம்? இந்த ஏரியா எல்லாமே விஜய் பாஸ்கர், 2 விஜய் பாஸ்கர் தான். இவர் கரூரும். ஆமா ஆமா, அவரும் வராரு. 2 விஜய் பாஸ்கர். மதுரை சக்கரை பீர் மலை, கொண்டையம்பட்டி கிராமம், குன்று, மதுரை. இது 2 சார். மதுரை மூர்த்தி. என்ன எல்லாருக்கும் ஆளாளுக்கு ஒரு தொகுதி? ஆமா ஆமா, தொகுதி மாதிரி பிடிச்சிக்கிறீங்க நீங்க. மூர்த்தி பெரிய குவாரி அதிபர் சார். சரி, பெரிய குவாரி அதிபர். அவருனாலதான் திமுக எலெக்ஷன் பணத்துக்கு ஒரு 200-300 கோடி கொடுக்க முடியும். எப்போ 21ல். அந்த இது போன்ற தொழிலதிபர்கள்ட்ட தான் திமுக அந்த பொறுப்பு ஒப்படைக்குது. நீ மலையை உடைச்சுக்க, நீ ஒரு 25 வரை ஜெயிக்க வச்சிரு. எப்போ? தேர்தலுக்கு முன்பு. அப்ப ஜெயிச்ச பிறகு மழை அவரு தானே. ஜெயிச்சா மழை உங்களுக்கு. ஆமா ஆமா. அப்போ வேற இவரு அதிமுக ஜெயிச்சா உதயகுமாருக்கு மழை சொந்தமானது, பாதி மழை PRPக்கு சொந்தமானது. அரசுக்கு சொந்தமான மழையா? அரசுக்கு எந்த மழையும் சொந்தம் இல்ல. இதெல்லாம் அரசு கருவூலத்துக்கு வர வேண்டிய பணம் சார். அதாவது எவ்வளவு அளவோ அந்த அளவு எடுத்துக்கிட்டு. ஆமா. ஆனா இவங்க அமைச்சர் பிரபு அவர்கள் சொல்ற டேட்டாவே சார் வெறும் 30 லட்சம் தான் கணக்கு காட்டியிருக்காங்க, 60 லட்சம் தான் காட்டியிருக்காங்க. ஆனா 6000 கோடி 60,000 கோடின்றாரு. பெருசா ஒரு நம்பர்ஸ். நான் ஒரு ரஃபா சொல்றேன். உண்மைதான். அதாவது இந்த PRPக்கு கீழே அளவுல ஏறக்குறைய 300 ஏக்கரா இருக்கான். அதாவது மலை சார்ந்த இடங்களை விற்கக்கூடாது, வாங்கக்கூடாது. ஆனா PRPக்கு 300 ஏக்கரா இருக்கு. அதாவது மேலூர் காரைக்குடி போற பக்கத்துல மலைப்பட்டின்னு ஒரு ஊரா பேரை. மலைப்பட்டி மலையா இருக்கு அந்த பட்டி ஊரா. வாடிப்பட்டி, போடிப்பட்டி, கும்மிடிப்பட்டின்னு பேசுறோம்ல. அப்ப அது பேரை, ஊருக்கு பேரை மலைப்பட்டி. மலையா இருக்கு. இப்ப அந்த ஊர்ல வண்டியில போனோம்னா மழையே காணும். மலைப்பட்டியிலே மலைப்பட்டி என்ன பள்ளத்தாக்கு பட்டி ஆகி போச்சு. அப்போ இது இவ்வளவு பெரிய அதிகார மையங்கள். இதுல இதை விட கொடுமை என்னன்னா, இந்த பாவம் மனநோயாளி சாதாரண நபர் போறான்ல, அவனை கூட்டிட்டு போய் நரபலி விட்டுறது. PRP ஏகப்பட்ட வழக்கு இருக்கு. எதுக்கு அது பண்றது? அந்த ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது, எது கிரஷரு லாரி ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது. முட்டாள்தனம், மூடத்தனம்.
அப்படியெல்லாம் செஞ்சாங்க. அப்படியெல்லாம் செஞ்சு பல பத்திரிகை செய்தி, அவ்வளவு பெரிய செய்தி வந்தது. நரபலி நீ அந்த பக்கம் மூட பழக்க வழக்கம் சார். அதே போல திருப்பத்தூர் பகுதி சொல்லிருக்காங்க சார். திருப்பத்தூர் வந்து கீழே விளவுதான் சகாயம் படுத்த இடம். கீழே விளவுதான் அவருடைய கணக்குப்படி 1,10,000 கோடி நீங்க முறைகேடு நடந்திருக்கு. மதுரை ஆமா ஆமா ஆமா. அம்பூர்பேட்டை கிராமம், குன்று, திருப்பத்தூர், இந்த வேலூர் திருப்பத்தூர், இது யாரு சார்? வேலூர் திருப்பத்தூர் பூரா துரைமுருகனுக்கு சொந்தமானது. துரைமுருகன் செகந்திராபாத் உனக்கு, ஹைதராபாத் எனக்குங்கிற மாதிரி அங்க துரைமுருகனை தாண்டி, அதாவது திருப்பத்தூர், வாணியம்பாடி, வேலூர், ஆம்பூர் எல்லாம் அவருடைய குவாரி தான். அனந்தலை மலை, ராணிப்பேட்டை. ஆமா, அது வந்து 1998 முதல் காணவில்லையாம். ஆமா, ஓகேங்களா. அது முத்தூர் கிராமம், கோயம்புத்தூர், வேலுமணி. முத்தூர் கிராமத்துல 2-3 குன்று காணுமா சார்? வேலுமணி தான். ஆமா. அப்புறம் கோணமலை, தென்காசி. ஆமா, அத தென்காசியில யாருன்னு கேட்டீங்கன்னா அப்பாவு ஆவுடையப்பன். இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. அப்பாவு ஆவுடையப்பன். பெரம்பூர்ல 3 மலையில வந்து எழுப்பார் கிராமம், பிரம்மவசி மலை. ஆமா, அதே போல அரரை கிராமம், கோனேரி போலை 90 மீட்டரு உயரம் இருந்திருக்குது. 10 ஏக்கரா இருந்திருக்கு, அந்த மலையும் காணாம். செங்குணம் மலை 10 ஏக்கரா, அது காணாம போயிடுச்சு. அதாவது அதிகபட்சம் ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், துரைமுருகன், வேலூர், இவர்கள் தான் காரணம். ரெண்டாவது தோவாளை, பார்வதிபுரம், குமாரங்கோயில், வில்கிரி, மெயின் ரோட்லேருந்து பார்த்தா எங்க கன்னியாகுமரி டு திருவனந்தபுரம் ரூட், நான் சொன்ன ஊர் பார்த்தா மழை பிரம்மாண்டமா தெரியுமா. இப்போ அந்த வழியை போன ஒருத்தர் வழி மாதிரி வந்துட்டோமோ, ஏடா மழை இருக்க இல்லைங்க, வழி அதே வழிதான், மழையத்தான் காணும் சார். மழை மறுபடியும் உருவாகாது சார். உருவாக போச்சு. நீங்க ஆற்று மணல் அந்த இடம்லாம் என்ன அப்படியே நிக்குது, அப்படியே நிக்குது, அவ்வளவுதான். அதாவது ஆற்று மணல், ஒரு கைப்பிடி மணலை உருவாக்குவதற்கு ஒரு ஆறு 1000 கிலோமீட்டர் பயணம் பண்ணணும். 1000 கிலோமீட்டர். அப்போ அந்த பாறை மேலே படிஞ்சு வரும்போது தான் அந்த மணலை பாறை மேலேருந்து உருவாக்கிட்டு வருது. 1000 கிலோமீட்டர் உருவாக்கினா தான் ஒரு கைப்பிடி மண். அதான் அந்த பாறை அரிப்பு, அந்த தேய்மானம் ஏற்பட்டு அப்படியே மணலா உருவாகும். இவன் நம்மளால என்ன பண்றான், லாரி நீச்சி ஒரே நிமிஷம் பொக்கலைன், அவ்வளவுதான். பக்கெட்டு பொக்கலைன் சார், பக்கெட்டா அதெல்லாம் அந்த காலம் 3 ஒரு யூனிட் அள்ளும் இது பொக்கலைன். அப்படியே அள்ளி போட்டுதுன்னா ஒரு லாரி ரம்பிடும். 3 அள்ளி போட்டுதுன்னா. இப்போ இவர்கிட்ட 2000 லாரி 500 பொக்கலைன் மிஷின் இருக்கு. யாருக்கிட்ட? நம்ம ராமச்சந்திரன் கிட்ட. மணல் ராமச்சந்திரன், மணல் ரத்னம், 2 பேர்ட்டு எவ்வளோ இருக்கு? 2000 லாரி 500 பொக்கலைன். இவர்களை இல்லாம இந்த தொழிலை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்ம விஜய்க்கு பிஏவா இருக்கிற அரசியல் ஆலோசகர் விஷ்ணு ரெட்டியை யாரை நம்பி தொழில் பண்ணணும்? மணல் ராமச்சந்திர ரத்னத்தை நம்பி தான் தொழில் பண்ணணும். உடனே போய் 500 பொக்கலைன்னு 2000 லாரி வாங்க முடியுமா? முடியாது. அப்போ இவர்கள் தான் இதுல பெரிய மாஃபியாக்கள் இருக்காங்க. சேகர் ரெட்டி, எஸ்டிடி பூத் வச்சிருந்த சேகர் ரெட்டி, அதே போல் படிக்காசு, ராமச்சந்திரன், ரத்தனம், கேசி பழனிசாமி, ஆறுமுகசாமி, பட்டியல் எடுத்திங்கன்னா ஒரு ஆள்கிட்ட ஒரு 10,000 கோடி முதல் 15,000 கோடி இருக்குது. அப்போ தமிழ்நாடு பட்ஜெட்டே ஒரு 2 லட்சம் to 3 லட்சம் கோடி தான். இவர்கள்ட்ட இருந்த காசை பிடுங்குனா என்ன பண்ணலாம்? பட்ஜெட்டே போட்டுடலாம். இதுக்கு முதலமைச்சர் அலுவலகமே ஆசி. ஜெயலலிதா இருக்கும்போது சசிகலா ஆசி, திமுக வந்தால் ராமச்சந்திரன், கரிகாலன், துரைமுருகன் யாரை சொல்கிறாரோ அவங்க தான் மணல் கான்ட்ராக்டர், குவாரி கான்ட்ராக்டர். அப்போது இது எப்படி நீங்கள் ஒழிக்க முடியும்? இது எப்படி தடுக்க முடியும்? எல்லாம் மணலை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, போராட்டம் நடத்துறது, எல்லா கட்சிக்காரனும் மக்களை ஏமாத்துறது. இப்போ காவிரியில் தண்ணி இன்னைக்கு செய்தி என்னன்னா, காவிரி மேலாண்மை வாரியம் தண்ணி கொடுக்கும், அதெல்லாம் கொடுக்க முடியாது. இன்னைக்கு செய்தி பார்த்தீங்களா? செய்தித்தாள் படிச்சீங்களா? அப்போ இது எதுக்கு இந்திய நாடு, தமிழ்நாடு எதுக்கு? அப்போ இங்கே எல்லா கட்சியும் போராடி இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஒட்டியிருக்கான், காவிரி மேலாண்மை வாரியம் சேர்த்து ஆர்ப்பாட்டம். கொஞ்சம் பேர் வருவான், சாப்பிட்டுட்டு சரக்கு அடிச்சு வீட்டுக்கு போயிடுவான். இதுதான் தமிழ்நாடு அரசியல் கட்சி. இப்போ இந்த குவாரியில் வர்ற பணம் தான் தேர்தலை சந்திப்பதற்கு ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் செலவு பண்ணுற பணம். இந்த பணம் எங்கேருந்து வருது?
மலையை உடைக்கிறது, ம் மலையை உடைக்கிறது. பிஆர்பி நடராஜனை முதலமைச்சர் ஆக்குவதற்கு பிஆர்பி ஒரு 10,000 கோடி ரூபா வச்சிருந்தாராம். எல்லாம் எதில் இந்த மலையிலேருந்து சம்பாதிக்கிற பணம், மணல்லேருந்து சம்பாதிக்கிறது, சவுடுமல்லேருந்து சம்பாதிக்கிறது. இது நீங்கள் செல்வ பெருந்தகை தான். திமுக ஆட்சி காலத்தில் நீங்கள் கார்பரேட் கம்பெனிக்கு மணல் அடிக்கிற கான்ட்ராக்ட் யாருக்கு? செல்வ பெருந்தகைக்கு. ஸ்கிராப்பு அவருக்கு தான். அப்போது எம்எல்ஏக்கள், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர்கள், அமைச்சர்களை என்ன வியாபாரத்து பண்ணுறது? சட்டவிரோதமாக மணல் கடத்துறது, குவாரி நடத்துவது, சவுடுமண் கடத்துவது, ஸ்கிராப் காரன் அப்படின்னா சட்ட ஒழுங்கை யார் காப்பாற்றுறது? இவர்களுக்கு அடிமை வேலை பார்க்குறவங்க தான் கலெக்டர், எஸ்பி. இந்த இயற்கை ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்கள் எல்லாம் அடிச்சு கொண்டு போடுறாங்க சார், செத்து போயிடுறா சார். 4 பேர் நீங்கள் இதுவரைக்கும் 260 பேர் லாரி ஏற்றி கொண்டு இருக்கா. எல்லாருமே சமூக ஆர்வலர்கள், ஓய்வு பெற்ற பேராசிரியர்கள், ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் எல்லாம். போலீஸை உடந்த போலீஸா நீங்கள் இதில் அவனுக்கு எப்படி தைரியம்? ஒரு தூத்துக்குடியில் ஒரு விஓவை அடிச்சே கொண்டு விட்டாங்க. ஒரு விஏவை கொள்கிற அளவுக்கு ஒரு சிவிலியனுக்கு எப்படி தெம்பு வரும்? போலீஸாக பின்னணியில் பார்த்துக்கலாம் செய்யி. இப்போ இதையெல்லாம் ஊடகங்கள் வெளியிலே கொண்டு வர்றது. நீங்கள் மக்கள்கிட்ட அவேர்னஸ் எப்படி வரும்? இந்த ஊடகங்களால் தான் வரும். இந்த ஊடகங்கள் அரசு விளம்பரம் இப்போ ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு 5 வருஷத்தில் வாங்கிடுவோம். வந்த பிறகு எந்த செய்தியும் வர்றதில்லை. இல்லை, அமைச்சர் பிரபு இன்னைக்கு தாவேகா அரசாங்கம் இவங்க ரொம்ப தீவிரமா இதையெல்லாம் எடுத்து வெளியே போடுறாங்க அப்படின்னா இவங்க ஒரு கட்டுப்பாடுக்கு வரணும், இவங்க ஒரு கட்டுக்குள் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு முன்முயற்சி எடுக்கிறாங்க. இது சாத்தியமா? இதை நிறுத்த முடியுமா? இதை தடுக்க முடியுமா அவங்களால? இல்லைங்க, அதாவது எப்படின்னா அரசு அனுமதித்த அளவை அனுமதிக்கலாம். 4 அடினா 4 அடி. இல்ல, அதுதான் அந்த ஸ்ட்ரக்சர் கொண்டு வராரு. அவர் அதான் சொல்றாரு. பிரபு உன்னிப்பாக பார்க்கப்படுகிறார். பிரபு அப்பா பணம் வாங்கினாரு, கட்டிங் வாங்கினாரு, காசு வாங்க போறாரு, செய்தி வருது. இது உண்மையா இருக்கு, ரொம்ப நாளாயிராது. வாங்கினா செய்தி வந்துடும், வாங்கினா செய்தி வந்துடும். இதை வாங்காமல் இருந்தால் தான் செய்தி. இது எப்படி என்ன நடக்க போகுது? அத்தனை மணல் குவாரி ஆட்களும், சவுடுமண் குவாரி மாஃபியாக்களும், அத்தனை பேரும் மலையை உடைச்சவனும் இப்போ யார்கிட்ட போகிறது தெரியாமல் எல்லாம் பனையூர் பக்கம் நிற்கிறான். பனையூர் பக்கம் நிற்கிறான். இதை எப்படி நீங்கள் கையாள போகிறீர்கள்? திமுக ஊழல், அதிமுக ஊழல், 50 வருஷ ஊழல், 75 வருஷ ஊழல், பல மலையை காணாம், பல ஏரியை காணாம். இப்படி இதையெல்லாம் அதே நபர்கள், திமுக பணம் கொடுத்தவன், அதிமுக பணம் கொடுத்தவன், வேலுமணிக்கு பணம் கொடுத்தவன், தங்கமணிக்கு பணம் கொடுத்தவன், சண்முகத்துக்கு கொடுத்தவன், பொன்முடிக்கு, அவ்வளோ பேரை பொட்டியோடு எங்கே நிற்கிறான்? பனையூரில் நிற்கிறான். பனையூரில் நிற்கிறான். இப்போ பனையூரில் இந்த அதிகாரத்தை யார் கையில் எடுக்க போகிறாங்க? அதை பொறுத்து தான் எதிர்கால அரசியலை தாவேக்கா. ஓகே, இவர்களும் திமுகவை போல மாறினா வேறு கட்சி தேட வேண்டி இருக்கு மக்களுக்கு. கேரளா, கர்நாடகா, வெளி மாநிலங்களுக்கு போற கனிம வளங்களை நிறுத்தியிருக்காங்கல்ல, அடுத்த ஒரு 3 மாசத்துக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் பயன்பாடு. இப்படி ஒண்ணு இதுக்கு முன்னாடி நடந்ததில்ல. இதை எப்படி பார்க்கறீங்க? ஆரோக்கியமான போக்கு, ஆரோக்கியமான. ஏன்னா தமிழ்நாட்டிலேயே இங்க இருக்கிற கட்டுமான நிறுவனங்களுக்கு தட்டுப்பாடு இருக்கு. இவன் என்ன பண்றான்? நம்ம துரைமுருகன், செந்தில் பாலாஜி 2 பேரும் நீங்கள் ராணிப்பேட்டை, குடியாத்தம் இந்த பகுதியில், வேலூர் உட்பட அத்தனை ஒரு நாளைக்கு 2000 மண்ணு லாரி போகுது, 2000 ப்ளூ மெட்டல்ஸ் போகுது. அதே போல் கேரளாவுக்கு 2000 மணல் லோடு போகுது. 2000 நீங்கள் இப்போ அது எங்கேருந்து போகுதுன்னா ஆரம்பித்து இந்த ப்ளூ மெட்டல்ஸ் பூரா அப்பாவும் ஆவுடையப்பா அனிதா ராதாகிருஷ்ணன் 3 பேரும் கேரளாவுக்கு. மனோ தங்கராஜ், ஏங்க நான் ஒரு 50 லாரி தாங்க ஓட்டுறேன், 5000 லாரி போயிட்டு இருக்குங்க. கோத்து விடுறாரு. நானே 50 லாரி தாங்க பண்ணுறேன், 5000 லாரி அப்பாவுது அனிதா ராதாகிருஷ்ணன். இவர் ஜூனியர் தானே, அவருக்கெல்லாம் சீனியர். அப்போ 5000 லாரி போகுதுங்க. அவருக்கு சின்னதா கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். இப்போவுமே
புதுசாக வந்தாலும் ஏய் நீ இப்போ தான் வந்திருக்க கொஞ்சம் ஒரு 10 லாரி ஓட்டிக்க, நான் ஒரு 200 லாரி ஓட்டிகிட்டு இருக்கேன். அப்போது இது 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 பூராமே மிகப்பெரிய ஒரு சட்ட விதி மீறல்னு யாரும் எடுத்துக்கிறதே இல்லை. நீங்கள் மதுரை ஹைகோர்ட்டில் கொண்டு போய் ஐயா நல்லகன்னு உயிரோடு இருந்த பொழுது என் ஊர் ஆத்த பூரா வலிச்சு விட்டானுங்கன்னு போய் கேஸ் நிற்கிறார். ஜட்ஜு பார்க்குறாரு, என்னடா இந்த மனுஷன் இவ்வளோ வயசான காலத்தில் அவரே வந்து ஒரு ரிட்டை ஃபைல் பண்ணுறாரு. வாயா கலெக்டர் வா டிஆர்ஓவான்னு கூப்பிட்டா அவர் சொல்கிறார், என் ஊரில் கழுத்தளவு குழியில் தான் மண்ணை வெட்டி எடுத்துவிட்டானுங்க. அளவோடு போய் அளந்து அவர் எடுத்துகிட்டு போய் சொல்கிறார். அப்போ இவர் போட அபடப்பட்ட பார்த்து ஜட்ஜு கேட்குறாரு, இவ்வளோ ஒரு பெரிய மனுஷன் தள்ளாத வயதில் இவ்வளவு ஆதாரங்களோடு நிற்கிறாரு, என்னையா பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்குறாரு. கலெக்டரையும் டிஆர்ஓவையும் பேந்த முழிக்கிறாங்க. எடுத்த வரைக்கும் சரி, இனிமேல் தாமிரபரணி ஆற்றுல எடுக்கவே கூடாதுன்னு ஒரு ஆர்டர் போட்டாங்க. மதுரை ஹைகோர்ட்டு பெஞ்சு போட்டு. அப்போ எத்தனை பேர் நல்லகண்ணு ஐயாவை போல மதுரை பெஞ்சில் போய் தட்ட முடியும்? முடியாது. நீங்கள் மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு இவ்வளோ பஞ்சாயத்து பண்ணுறான். அதை அவன் கட்டுவதற்கு சிவகுமார் மணல் எங்கே வாங்கினாரு? நம்ம ஊரில் ஓபிஎஸ் காலத்தில் தான் பலாயிரக்கணக்கான மண் லாரிகள் அங்கே குவித்து வைக்கப்பட்டிருக்கு. சார் மேகதாது இன்னும் கட்டவே ஆரம்பிக்கல சார். ஆனால் மணல் ஜல்லியெல்லாம் இருக்கு, ரெடியா போயிருச்சு சார். அவ்வளோ முன்ன ஓபிஎஸ் முதல்வராக இருக்கும்போதே வாங்கிட்டாங்களா? ஆமாம். காரணம் அவனை கர்நாடகா பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மேகதாது என்பது கன்னடர்களின் ஒரு லட்சியம். இது கண்டிப்பாக பாருங்கள், தமிழ்நாடு இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டே இருப்பான், போராட்டம் பண்ணிகிட்டே இருப்பான், அங்கே சத்தம் கேட்காது. எங்கே கர்நாடகாவுக்கு சத்தமே கேட்காது. இப்போ 1 லட்சம் 1.5 லட்சம் ஏக்கர் குருவை காஞ்சி போச்சு. எந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஒன்றுமே இல்லையே. 1.5 லட்சம் ஏக்கர்னா எத்தனை விவசாயி வீட்டில் அடுப்பில் பூனை படுத்துருக்கும்? ஒரு ஏக்கராவில் ஒரு பயிரை நீங்கள் விளைவிக்கிறது எவ்வளவு முட்டுவலி போடணும், எவ்வளவு உழைப்பு, எவ்வளவு பொருள் செலவு. அது விளைஞ்சா தானே உனக்கு வீடு போய் சேரும். காஞ்சி போச்சுன்னா அதை பயிராக்குவதற்கு அவன் என்ன பாடுபட்டிருப்பான். இயல்பாகவே நம்மெல்லாம் இயற்கையை ரசிக்கக்கூடியவங்க சார். ஏன் இந்த மலையை ஏன் இப்படி உடைக்கிறீங்க, ஏன் வெட்டி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு யார் லாரி ஏற்றி கொண்டு வருவான் சார். எத்தனை ஆசிரியர்கள், எத்தனை பேராசிரியர்கள், எத்தனை சமூக ஆர்வலர்கள், எத்தனை பேர் செத்து போயிட்டான் சார் இப்படி கேட்டு. எத்தனை பேர் உண்மையாக அதான் அவனெல்லாம் நீங்கள் பெரிய புரட்சியாளன் சிந்தனையால் இந்த திராவிட இயக்கங்கள் தான் அவனுடைய நீங்கள் நம்ம தமிழக விடுதலை படைன்னு சொல்லி ஒரு வீரலட்சுமி பாலாறில் மண் எடுக்கக்கூடாதுன்னு ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு 50 பெண்களை கூட்டி போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுது. அப்போ அந்த அம்மா கன்சீவாக இருக்குது, தாய்மையாக இருக்குது. போலீஸ் ஜீப்பில் ஏற்றிட்டு போயிட்டானுங்க. ஏற்றிட்டு போய் எங்கேயோ ஒரு 50 பேரும் ஏற்றிட்டு போய் இனிமேல் போராட்டம் மண்ணுக்கு எடுக்கிறது ஏதாவது தடுத்தீங்கன்னா என்கவுண்டர் பண்ணிடுவோம். விரட்டி அனுப்பிச்சி விட்டானுங்க. அதுக்கெல்லாம் அது தெரிஞ்சது பாரு, உன் வேலையை பாரு. நான் இதே எனக்கு உண்மையான வீரலட்சுமி நான் தான். ஜெயலலிதா வர சொல்லு. ஜெயலலிதா அந்த அம்மாவுக்கு ஜெயலலிதாவுக்கு எது போராடுறதுக்கு பதிலாக சோபன் பாபு சிலைக்கு முன்னாடி போய் ஆர்ப்பாட்டம் பண்ணி தெரியுமா? எங்க என்எல்சி ரோட்டில் இருக்குல்ல, நெல்சன் மாணிக்க ரோட்டில், அங்கே ஜெயலலிதா போராட்டம் பண்ணுறதுக்கு பதிலாக போயஸ் கார்டனுக்கு போகிறதுக்கு பதிலாக எங்கே போராட்டம் பண்ணிச்சு அந்தம்மா? சோபன் பாபு. ஏமா அவர் சொல்லிடுவார் அங்கே. இப்படி அப்போது எத்தனை பேர், எத்தனை போராட்டம், எந்த பலனும் இல்லை. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த மாவட்ட அமைச்சர்களே குவாரி ஓனர். அதாவது ஒரு லோடு 50,000 ரூபா சார் ஒரு நாளைக்கு. ஒரு லோடு 300 லோடு விற்கிற பல குவாரி இருக்கு. ஒரு லோடு 50,000 ரூபானா இவன் 300 லோடு கணக்கு போடும், எவ்வளோ ஆச்சுன்னு போடும். ஒரு நாளைக்கு 1.5 கோடி ரூபாய் வருது. ஒரு நாளைக்கு 1.5 கோடினா 30 நாளைக்கு 45 கோடி, வருஷத்துக்கு 600 கோடி சும்மா வருது. அப்படி சும்மா இருப்பானா இந்த ஆட்கள்லாம்?
சார் இந்த இயற்கை வளங்கள் தமிழ்நாட்டில இருந்து மற்ற மாநிலங்களுக்கு போகுது, இப்ப நிறுத்திருக்காங்க, ரைட்டு. இது என்ன நான் கேக்குறேன்னா, கடந்த காலங்கள் எல்லாம் மற்ற மாநிலங்கள்ல இருந்து நம்ம ஊருக்கு வருது, அது வரவே வராது. ஏன் அங்க இல்லையா? இருக்கு, அவன் எடுக்க கூடாதுன்னு உத்தரவு போட்டுருக்கு. ஏன் நம்ம எடுக்க கூடாதுன்னு நம்மளே சொல்லலாம்ல? இப்ப சொல்லலாம்ல? இப்ப சொல்ல முதல்ல ஏன் சொல்லக்கூடாது? திராவிடத்தால் வீழ்ந்தோம், திருடுறவன் பூரா திராவிடங்கிற பேர்ல இருப்பான், திருட்டு பைய பூரா திராவிட அடையாளம். சொந்த மண்ணை சுரண்டி கேரளாவுக்கு ஆந்திராவுக்கு விற்கிறவனுக்கு பேரு என்ன பேருன்னு சொல்லுங்க. உண்மையான மண்ணின் மைந்தனா? கேரளாவில் மனித கழிவெல்லாம் கூட எங்கே கூட்டிட்டு நம்மள்கிட்டே லோடு தமிழ்நாட்டுக்காரன் நாமக்கல்காரன் கூப்பிட்டு, ஏப்பா இந்த லோடு 50,000 ரூபா லோடு, 5 லட்ச ரூபா தரேன், கொட்டீர். எங்கே? தமிழ்நாட்டில். இவனெல்லாம் தமிழனா இல்லை சொல்லுங்க, தமிழனுக்கு பிறந்தவனா, மரபணு மாறி போகிறவனா, இல்லை விருந்தாளிக்கு பிறந்த பயிலுவலான்னு நீங்களே சொல்லுங்க. எங்கே சார்? கொஞ்சம் மூளை கொஞ்சம் யோசிச்சு பாரு. சொந்த மண்ணை காண்டு 50,000 ரூபா லோடை எவ்வளோ எடுத்துகிட்டு வரான்? 5 லட்ச ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வரான். செக் போஸ்ட்டில் இருப்பான்ல நம்ம ஆள், அவனுக்கு ஒரு 500 ரூபாய்க்கு பதிலாக 5,000 ரூபா கொடுத்தீங்கன்னா நேராக போய் கொட்டு. சொந்த மண்ணில். நீங்கள் இந்தியனை எவனுமே மதிக்க மாட்டான், உலகம் பூரா காரி துப்புவான். ஏன் காரணம் தெரியுமா? எனக்கு ஒரு நண்பர் சொன்னார், ஒரு ஐரோப்பா நண்பர், உலகத்திலேயே உங்களை போன்ற காட்டி கொடுக்குற துரோகி உலகத்திலேயே இல்லை. சொந்த மக்களை சுடுவதற்காக ஆங்கிலேயனுக்கு அடியாராக போன கூட்டம் தான் உங்க கூட்டம், இந்தியர்கள். ஆங்கிலேயன் இங்க வரும்போது இந்திய மக்கள் தொகை 40 கோடி பேர். இங்க எவ்வளவு பேர் வந்தான் தெரியுமா? 2 லட்சம் பேர் தான் வந்தான். 2 லட்சம் பேருக்கு 20 லட்சம் பேர் சிப்பாய். யாரு? நம்ம பையன். யாரை சொல்றாங்க? நம்ம திருப்பி அடிச்சிருந்தா அவன் ஓடியே போயிட்டு. நீங்க எவ்வளவு முட்டாப்பைய தமிழன்னு பாருங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கில் போட போகிறான். தூக்கில் போடும்போது நான் அந்த திருமலையெல்லாம் போகும்போது நான் எனக்கு இறங்கி அவனுக்கு கும்பிட்டு தான் போவேன். அந்த கயத்தாறு புளிய மரத்தில் நம்மால் அகன்ற தோலை உடையவன், பெரிய மீசை உடையவன், ஏறக்குறைய ஒரு 20,000 பேர் நிற்கிறான். எவ்வளோ பேர்? வெள்ளைக்கார பட 200 பேர் தான். எவ்வளவு? 200 பேர். நம்ம எவ்வளவு பேர் இருக்கா? 20,000 பேர் நிற்கிறான். தலையில மண்ணள்ளி போடுறான், அழுகிறான், கதறான், உருள்றான். 200 பேரை பிடிச்சி ஜூஸ் பிடிச்சி குடிச்சிருக்கலாம். ஏன் பிடிக்கல? அதுதான் தமிழ, அதுதான் இந்திய. காரணம் சூடு, சொரணை, உப்பு, உரப்பு, மரபணு எல்லாம் மாறி போன பயிலுவோம். ஏன்னா கேரளாவுக்கு மண் விற்கிறான், கேரளாவுக்கு ஜல்லி விற்கிறான், கர்நாடகாவுக்கு ஜல்லி விற்கிறான், கர்நாடகாவுக்கு மண் விற்கிறான். சொந்த மண்ணை நாசம் பண்ணுறான். இந்த திராவிட ஆட்சிக்கு தான் இவன் ஓட்டு போடுறான். அப்போ மழை இருக்குமா? ஏரி மாவட்டமான காஞ்சிபுரத்தில் ஏரி எல்லாம் போச்சு. என்னன்னா இப்போ வேதனையான செய்தி என்னன்னா, அதாவது 5,800 ஏக்கரில் இப்போ 1,200 ஏக்கராக இருக்குது. ஏறக்குறைய முழு ஏரியும் காணாமல் போச்சு. எவ்வளோ ஏரி காணாமல் போச்சுன்னா, நீங்கள் 3,000 ஏரிகள் காணாமல் போச்சு காஞ்சிபுரம் மாவட்டங்கள். அதாவது சிறு ஏரி, குளம், குட்டை எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் தூத்துட்டான். சார் எங்கேயும் போக வேண்டாம் சார், சென்னையில் எல்லாமே இது ஏரியா பூரா லேக் ஏரியா தான். லேக் ஏரியான்னு என்ன? ஏரியா. சரிதான், நகரமாவது விரிவடைஞ்சது, தூத்துட்டான். காஞ்சிபுரம் என்ன சார் பண்ணுச்சு? நீங்கள் பல்லவர் படைகளும் இந்த சோழ படைகளும் சும்மா இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஏரியை வெட்டுறான், நீர்நிலைகளை உருவாக்குறான். அதை பூரா 2000 வருடங்களுக்கு முன்பு பொக்கலையும் கிடையாது, லாரி கிடையாது. எதில் வெட்டினான்? கையில் வெட்டி தலையில் சுமந்து கொண்டு கரையை வயசுனான் சார். உடல் உழைப்பு. ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு ஒரு 10,000 சட்டி மண்ணை எங்கேருந்து எடுப்பான்? பள்ளத்தை எடுத்து மேட்டில் கொண்டு வந்து நடந்தே போட்டு உருவாக்கினதா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏரி கரைகள் பூரா. இவன் ஒரே நாளில் பொக்கலைனை வச்சு 100 லாரி அள்ளிடுறான். 100 லாரி. பல ஏரிகள் கரையே இல்லாமல் சமதளமாக போயிடுச்சு. காஞ்சிபுரம் ஏரிகளினுடைய ஏரி மாவட்டம் இப்போ அது சமதள மாவட்டமாக போச்சு. அப்போ இதெல்லாம் யாரு செஞ்சா? ஐரோப்பாக்காரன் செஞ்சானா? ஆப்பிரிக்காக்காரன் செஞ்சானா? வெள்ளைக்காரன் செஞ்சானா? யார் செஞ்சா? நம்ம பயிலுவோம். அப்போ இவனுக்கு என்ன பேர்? அதிகாரிய அரசியல்வாதிக்கு இவனுக்கு என்ன பேர்? சொந்த மக்களையே
ரசித்து ரசித்து இயற்கை நீர்நிலைகளையும் ஏரிகளையும் குளங்களையும் குட்டைகளையும் தடுப்பு அணைகளை உருவாக்காம மணல் திருடுவதற்காகவே இந்த திராவிட திருடர்கள் முன்னேற்ற கழகம் தடுப்பணையை கட்டல சார். நீங்க எல்லா மாநிலங்களையும் தடுப்பணை இருக்கு. 100 டிஎம்சி தண்ணி எங்க போய் கலந்தது? கடல்ல போய் கலந்தது. 100 தடுப்பணையை மேட்டூர்ல இருந்து நீங்க பூம்புகார் வரை கட்டிங்கன்னா 1/2 டிஎம்சி தண்ணியை போடுங்க. 100 தடுப்பணையில் 1/2 டிஎம்சி எவ்வளோ டிஎம்சி நிற்கும்? 50 டிஎம்சி நிற்கும். சுற்றி இருக்கிற நீர்நிலைகள் பூரா தண்ணி ஊறும் இல்லையா? கடலில் போய் கலக்குனா அப்போ இதை பற்றி கொஞ்சமாவது இந்த திருடர்களான ஸ்டாலினுக்கு எடப்பாடிக்கு இருந்ததா? மண்ணு திருடி விற்கணும், ஏரியை விற்கணும், மலைகளை உடைச்சி விற்கணும். தடுப்பணை கட்டுறதை பற்றி இந்த ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கு ஒரு நாளாவது யோசனை கருணாநிதிக்கு இருந்ததா? ஜெயலலிதாவுக்கு இருந்ததா? இதுதான் இந்த மக்களை ஆட்சி செய்கிற இயக்கம்னா காரி துப்ப வேண்டாமா? இப்போ பாலைவனமாக போகுது. தஞ்சாவூர் பாலைவனமாக போயிடுச்சு. வாழ்ந்த காலத்திலேயே பாலைவனம் போச்சா இல்லையா? குருவை 3 மாத பயிர் சார். குருவை எதுக்கு வரும் தெரியுமா? தீபாவளிக்கு வரும். சம்பா பொங்கலுக்கு வரும். இது ரெண்டுமே தலையில மண்ணலி போட்டு போயிட்டானே. நம்ம ஊர்ல எலிக்கறி சாப்பிட்ற அவலமெல்லாம் ஏற்பட்டது விவசாயிகள். அதற்கெல்லாம் காரணம் இதுதான். இந்த மாதிரி மலைகள் அப்போ அமைச்சர் பிரபு சொன்னது ஒரு சொற்பம் தான், ஒரு சின்னது தான். சட்டசபையில் ஒரு 10 நிமிஷம் பேசியிருக்கார், ஒரு 10 பேசியிருக்கார். எத்தனை மழை காணாம போச்சுன்னு என்கிட்ட எல்லா புள்ளி விவரங்கள் இருக்கு. ஒரு மழை 2 மழை இல்லை, பல மழைகள். மழை இருந்ததுக்கான அடையாளமே இல்லை. இது யார் செய்தா? ஏடி பயிற்சியே செய்யறான், கலெக்டரே செய்யறான். பிஆர்பி ஜப்பான்ல இருந்து கொண்டு வந்து வச்சிருக்காரு மிஷினு. நேர அதாவது மரத்தை வெட்டுற மரத்தை வெட்டுவதை போல அப்படியே ஸ்லைடு பீஸா வெட்டி அப்படியே கப்பலில் போயிருச்சு. மழை பூரா அப்படியே எப்படி பளபள கண்ணாடி கிரானைட் பளபளன்னு போகுது. அதிகாரி தான் பாதி திருடன், அரசியல்வாதி பாதி திருடனா மீதி திருட யாரு? அதிகாரி தான் பாதி திருடன். ஆக மொத்தம் மலைகளையும் காணா, நதிகளையும் காணா, ஏரிகளையும் காணா, குளம் குட்டையும் காணா, ஆற்று மண்ணில் ஒரு மண்ணையும் காணா. இதெல்லாம் சரியாகணும்ட்டு தான் தாவேக்கான ஒரு ஆட்சி கொடுத்துருக்காங்க. விஜய் தலைமையிலான ஆட்சி. கனிமவளத்துறை அமைச்சர் பிரபு இவ்வளோ மழையை காணுன்றாரு. அடுத்து என்னத்தை காப்பாற்ற போறாருன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரில் நேரம் கொடுத்து பேசுறதுக்கு நன்றி பாண்டியன். நன்றி, வணக்கம்.